வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். எங்கள் ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வீட்டு ஓனர் சும்மா இருந்தாலும் வீட்டு நாய் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரிஞ்ச யாரையாவது ஒருத்தரை பார்க்க போனாலோ அல்லது நமக்கு தெரியாத ஒரு நபரை பார்க்க போனால் கூட அவர்கிட்ட பேசும்போது அந்த வீட்டில் அவருடைய வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு நாய் பார்த்தீங்கன்னா சும்மா குறைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டு ஓனர் கூட சகஜமாக நம்ம கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு, ஆனால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா தன்னுடைய ஓனருக்கு அது விசுவாசமாக இருக்குது, தன்னுடைய விசுவாசத்தை காட்டுமா அப்படின்னு ஓனருக்கு புரிய வைப்பதற்காக தொடர்ந்து இதே மாதிரி பண்ணும். அந்த மாதிரி நிலை ஆகிப்போச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள், சில பத்திரிகையாளர்கள், சில விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள், சில சமூக போராளிகளுடைய நிலை. இன்னைக்கு தளபதி அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு புற்றீசல் போல நிறைய ஊடகவியலாளர்கள், நிறைய அரசியல் விமர்சகர்கள் புதுசா முளைச்சிருக்கிறாங்க. தளபதியினுடைய அரசியல் வருகை தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள். விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் கிடையாது. நாம தமிழக வெற்றி கழகத்தின் மீதோ தளபதி அவர்கள் மேலேயோ ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைப்பதை நாம அதை ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம். ஆனா அதே நேரத்துல வாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறத எப்போதுமே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு தெளிவான சரியான பதிலை கொடுப்பதற்கு தான் எங்களை மாதிரி ஆட்கள் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு தளபதியினுடைய பறந்த ஒரு விமான நிலையம், அதற்கு எதிரான அந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசியது, அதற்கு பிறகு ஒரு சில பேருடைய விமர்சனங்கள் வந்திருக்கிறது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் இந்த சன் டிவி இதை ஆர்எஸ் பாரதி ஒரு வாட்டி சொன்னார் இல்லையா, டேஷ் மீடியாக்கள்னு, அது இதை பார்த்து தான் சொன்னார், சன் டிவியை பார்த்து தான் சொன்னார். ஏன்னா சன் டிவி அவங்களுக்கு ஆதரவான டிவி, சன் குழுமம். நேத்தைக்கும் ஒரு விவாதம், ஏற்கனவே ஒரு விவாதம் இதே மாதிரி நடத்தினாங்க. அதுலயும் வீராசாமின்னு ஒருத்தர விஜய் ஆதரவாளர்னு சொல்லி கொண்டு வச்சு அவர் பாவம் அப்பாவி சுத்தி நின்று வன்னியரசு, இந்த தேரடி, மில்டன், இந்த மாதிரி ஆட்களை வச்சு அடிக்க வைக்கிறது. அடிச்சுட்டு மக்கள் பார்க்கும்போது பார்த்தீர்களா, விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேச தெரியல, விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. அதே மாதிரி நேத்தைக்கும் அந்த வேலையை தான் செஞ்சாங்க. தளபதி அவருடைய பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டம், அந்த மக்களை சந்திச்சது, அதை பத்தி ஒரு விவாதம் நடத்துறங்கிற பேர்ல இந்த தேரடி, இதே மாதிரி வன்னியரசு, இவர்களை எல்லாம் வச்சு ஒரு விவாதம். அதுலயும் அந்த மணிகண்டன் வீராசாமின்னு சொல்லக்கூடியவரை விஜய் ஆதரவாளர்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சு இவங்க பேசி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அது வேற. ஆர்எஸ் பாரதி அன்னைக்கே இவங்களை திட்டாங்க, அதனால புதுசா நம்ம இவங்களை திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த தேரடியும் மில்டனும் ஏதோ இவங்க ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொஃபஸர் மாதிரி, பிஹெச்டி முடிச்சவனுங்களை மாதிரி. விஜய்க்கு அரசியல் தெரியாது, வேற யாருக்குமே இங்க அரசியல் தெரியாது, இவனுங்களை மட்டும் அரசியல் தெரியும். கலைஞர் இருக்கார் இல்லையா, கலைஞர், அவரை அரசியல் சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த கலைஞரே இவனுங்க கிட்ட தான் டியூஷனுக்கு போயிருக்காருன்னா பாருங்களேன். அந்த அளவிற்கு அரசியல் புரிதல், அந்த அளவிற்கு அரசியல் ஞானம் தெரிஞ்சு காது வழியா இவர்களுக்கு அப்படியே பொங்கி வரத நம்மளால பார்க்க முடியும். தொடர்ந்து இஷ்டத்துக்கு யூடியூப் சேனல்ல இருந்து ரெண்டு பேரும் இருந்து ஏதோ நக்கலு நையாண்டி அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னன்னா சிபிசிஐடி ரோலையும் எடுத்துருவாங்க இவங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல எந்த மூலையில யார் ரெண்டு பேர் தான் பேசியிருப்பா, அவங்களுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க. இதுல ரெண்டு பேருமே இந்த தகவலை வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ரெண்டு பேரும் இதைத்தான் பேசினாங்கட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு உளவு கட்டமைப்பை கொண்டிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அறிவு படைத்தவர்களாக இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த அறிவை வச்சுக்கிட்டு நெல்லையில காங்கிரஸ் மாவட்ட தலைவரை கொலை செஞ்சாங்களே, அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம். உன்னுடைய உளவுத்துறையை பயன்படுத்தி, உனக்கு தகவல் தரக்கூடியவனை பயன்படுத்தி நெல்லையில காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவரை கொலை செய்தது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். வேங்க வயல்ல அந்த குடிநீர்ல மலம் கலந்தது யார் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஆக்கப்பூர்வம். அதை விட்டுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளர் வெங்கட் அவர்கள் டிஜிபி அலுவலகத்துல கொடுத்த மனு, அதுல அவங்க என்ன பேசினாங்க, இதைத்தான் பேசினாங்க, அதைத்தான் பேசினாங்கன்னு ஏதோ பக்கத்துல இருந்த பார்த்தவங்க மாதிரி கதையை அப்படியே விடுவாங்க. இதை பார்க்கறதுக்கும் ஒரு கூட்டம், இதை உண்மைன்னு நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. சரி, ஏமாற்றுபவர்கள் இருக்கிற வரையிலும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த விஷயத்துல சில விமர்சனங்களை வைக்கிறாங்க தளபதி மேல. அவர் சினிமா ஷூட்டிங் மாதிரி நடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, சினிமாவினுடைய சினிமோட்டோகிராஃபரையோ அல்லது கேமராவினையோ பிசி ஸ்ரீமராமெல்லாம் கொண்டு வந்து அங்க வீடியோ எடுக்கல. பொதுவாக அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் அதை வீடியோ எடுக்கிறாங்க. அவரு இயல்பாக மக்களை சந்திச்சு போறாங்க. முதல்ல சொன்னாங்க, இவங்க மண்டபத்துக்குள்ள இருந்து இவங்க பேசுறதா இவருக்கு சேஃபு,
விஜய் அவர்களுக்கு சேஃப், அதனால மண்டபத்துக்குள்ளதான் இவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்ட்டு. ஆனா தளபதி அவங்க தெளிவா சொல்லிட்டாரு, ஏனாபுரத்துக்குள்ள என்ன உள்ள விடல, அதுக்கான அனுமதியை தரல, கடைசி வரையிலும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க, அதற்கான அனுமதியை கொடுக்கல. அப்ப இவங்க மண்டபத்தை தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்க போறாரு? இப்போ மண்டபம் கேட்கல, அம்பேத்கர் திடலுக்கு போகணுங்கிறதா முதல்ல ஐடியா. ஆனா காவல்துறை திட்டவட்டமாக அதை மறுத்திருக்கிறது, அதான் உண்மை. அதன் காரணமாகத்தான் சரி மக்கள் மத்தியில பேசினாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அங்க மண்டபத்துக்குள்ளதான் மக்கள் இருந்தாங்க, அது சுத்தி இருந்தது யாருமே மக்கள் கிடையாது, அவங்க எல்லாம் கட்சிக்காரங்க அப்படின்னு. நான் இந்த கட்சிக்காரங்க எல்லாம் வானத்துல இருந்தா குதிச்சு வந்தாங்க, நெப்டியூன், புளூட்டோ, மார்ஸ் இங்க இருந்தா வந்தவங்க. கட்சிக்காரன் அந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடியவன் தான், கட்சிக்காரன் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். அங்க பொதுமக்களும் இருந்தார்கள். அங்க விஜய் அவர்களுடைய கால் தரையில படல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு போய் தளபதி அவர்கள் வேன்ல அந்த வாகனத்தை பிரச்சார வாகனத்துல கீழே இறங்கி அந்த மக்களை சந்திச்சு அந்த மக்கள் கொடுத்த துண்டை வாங்கி போட்டு அதற்கு பிறகுதான் மறுபடியும் வாகனத்துல ஏறி பேசுறாரு அவர். அப்போ அதுல ஒரு பொய். இன்னும் என்னென்ன பொய்ய சொல்ல இருக்கிறீங்க? இன்னும் என்னென்ன பொய்ய சொல்ல இருக்கிறீங்க? அடுத்து இன்னொரு அறிவுபூர்வமான கேள்வி அண்ணாமலை எல்லாம் கேட்கிறாரு. அண்ணாமலை கேட்டது அதுக்கப்புறம் திமுக இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். இந்த இடத்துல விமான நிலையம் வரக்கூடாதுன்னா வேற எந்த இடத்துல வரணும் அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப நீங்க என்ன வேலை செய்வீங்க? நாங்க அந்த இடத்தெல்லாம் தேர்வு செஞ்சு காட்டுறோம்னா நாங்க காட்டுறோம், நீங்க முதல்வர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க, உங்க கட்சி எம்எல்ஏக்களெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு சொல்லுங்க, அடுத்த தேர்தலை வைப்போம், ஆட்சி அதிகாரத்துக்கு வாரம், அப்ப மக்களுக்கு துன்பம் இல்லாமல் மக்களுக்கு பாதிப்பு இல்லாம ஏர்போர்ட்டை எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத பாருங்க. நீங்க அதை விட்டுக்கிட்டு நீங்க இடத்த சொல்லுங்க. அதே மாதிரி இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தையும் விமான நிலையத்தையும் இவர் கம்பேர் பண்ணிட்டாரு. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியுமா? டங்ஸ்டன் சுரங்கம் ஒரு தனியார் கம்பெனி, அவங்க லாபம் பார்க்கறாங்க, அதன் காரணமாக அந்த மக்கள் போராடுறாங்க. இது மக்களுடைய வளர்ச்சிக்கானது, இது எல்லாருக்கும் உபயோகப்படுவது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தளபதி அவர்களுக்கு இது கூட புரிதல் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தளபதி அவர்களுக்கு அது கூட புரிதல் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இது விமான நிலையம். இந்த விமான நிலையம் வருவதா யார் எதிர்க்கிறா? விவசாயிகள் எதிர்க்கிறார்கள். எதற்காக? தங்களுடைய விவசாயம் கெட்டு போயிரும், தங்களுடைய நீர் ஆதாரங்கள் கெட்டு போயிரும், தங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போயிடும் சொல்லி யார் எதிர்க்கிறா? விவசாயிகள் எதிர்க்கிறார்கள். அதே மாதிரி இங்க டங்ஸ்டன் சுரங்கம், இதற்கு எதிராக யார் போராடுறா? விவசாயிகள் போராடுகிறார்கள். எதற்கு போராடுறாங்க? எங்களுடைய விவசாயம் கெட்டு போயிரும், இங்க இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் அழிஞ்சு போயிரும், இங்க இருக்கக்கூடிய பறவை இனங்கள் அழிஞ்சு போயிரும், இது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அந்த விவசாயிகள் போராடுகிறார்கள். இப்போ இந்த ஏர்போர்ட்டா டங்ஸ்டன் சுரங்கம், அதை கம்பேர் பண்ணல தளபதி அவர்கள். முதல்ல மண்டையில இருக்கக்கூடிய இந்த திமுக மூளையை எடுத்து கழட்டி வச்சுட்டு யோசிக்கணும். சரியா? ஒரு பக்கத்துல அந்த மத்திய அரசு சேர்ந்தவன் மாட்டு மூளையை வச்சுக்கிட்டு நம்மளை கடுப்பேற்றுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஊபிகளுடைய மூளை அதை விட ரொம்ப கேவலமா இருந்துகிட்டு இருக்குது. தளபதியினுடைய கம்பாரிசன் ஏர்போர்ட் அல்லது டங்ஸ்டன் சுரங்கம் அப்படி கிடையாது. எதிராக போராடுகிறார்களே மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர் இந்த போராட்டம் செய்யக்கூடிய மக்களுடைய நோக்கம், அந்த போராட்டம் செய்யக்கூடிய மக்களுடைய உணர்வு ரெண்டுமே ஒன்று. அந்த உணர்வை தான் தளபதி அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். நீங்க டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வை மதிக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் ஏன் அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்டுக்கு எதிராக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தங்களுடைய விவசாய நிலத்திற்காக போராடக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதுதான் கம்பாரிசன். அப்ப இப்ப புரியுதா அறிவு கட்ட முட்டாள்களே, தளபதி அவர்கள் எதை கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரியுதா? உங்களுக்கு தெரியும் தளபதிகளுடைய பேச்சுல நியாயம் இருக்கு. அவரு இன்னும் என்னங்க 10 நிமிஷம் தானங்க பேசினாரு, இன்னும் அவர் எலாபரேட்டா பேசணுங்க. எலாபரேட்டா பேசி நீ தான் சொல்ற அந்த இடத்துல வளர்ச்சியினுடைய அடிப்படையில ஏர்போர்ட் வர்றது கரெக்டா இருக்கும், அதுதான் சரி, அரசுடைய நிலைப்பாடு சரி அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் நீ தான் சொல்ற அவர் இன்னும் அந்த போராட்டத்தை இன்னும் அந்த மக்களுக்கு எலாபரேட்டா பேசணும் அப்படிங்கிற. முதல்ல உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. என்ன வேணும்? திமுக கொடுக்கக்கூடிய 200 ரூபா பத்தலையா? திமுக கொடுக்கக்கூடிய 200 ரூபா பத்தலையா உனக்கு? அப்ப அதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லி தொலை. அதை விட்டுக்கிட்டு ஏன் இப்படி மாத்தி மாத்தி ஒரே இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற நீ? அதே மாதிரி ஒரு கத்தி படத்துல பேசுறது மாதிரி ஒரு சினிமா டைலாக் எல்லாம் பேசுறாரு அப்படின்ட்டு. சினிமா டைலாக் பேசல, அவர் நேச்சுரலா தான் சினிமாலையும் பேசி இருக்கிறாரு. தனக்கு என்ன இயல்போ அதை தான் பேச முடியும். இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு என்ன இயல்போ நான் இதுதான். நான் ஒரு சினிமால நடிகராக இருந்து ஒரு சினிமால போய் பேசினாலும் அந்த டயலாக் சொன்னாலும் என்னுடைய இயல்பு என்னவோ அப்படிதான் நான் பேச முடியும். அதே மாதிரிதான் நான் அரசியல் களத்துல போராட்ட களத்துல நின்று பேசினாலும் என்னுடைய இயல்பு என்னவோ அது பேச முடியும். இது ரெண்டுமே ஒண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா
அத மாதிரிதான் பேசினாருன்னு சொல்றது எந்த அளவுக்கு முட்டாள்தனம்? எந்த அளவுக்கு முட்டாள்தனம்? தளபதி அவர்களுடைய இயல்பு இப்படி பேசுறது. அப்ப அவரு பேசுறது சினிமால அதே மாதிரி பிரதிபலிக்குது. அப்ப நேச்சுரலாவும் அவர் போராட்ட களத்துல வந்து மக்கள் மத்தியில பேசுறாரு, அப்பவும் அதே மாதிரி தான் பேசுறாரு. அப்போ இது சினிமால பேசின டைலாக் மாதிரி பேசுறாரு, ஷூட்டிங் மாதிரி பண்றாரு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அறிவு கிட்டத்தனம்? இதை வந்து திரும்ப திரும்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதுலயும் ஊடகவியலாளர் சொல்லி, அதுலயும் அரசியல் விமர்சகர் சொல்லி, இந்த மீடியாக்களுக்கு முன்னிலையில, இந்த கேமரா முன்னிலையில இந்த லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்களே அப்படிங்கிற கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் எதை தின்றீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். அதுலயும் இந்த மில்டனும் அந்த தேரடியும் அப்பா இவங்க வந்து அரசியல்ல வந்து பிஹெச்டி முடிச்சவங்க மாதிரி. எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் இவங்கள்ட்ட டியூஷன் போனா அடுத்த தேர்தல் 2026 எல்லா கட்சியும் ஆட்சி அமைக்கலாம். அந்த அளவுக்கு அரசியல் தெளிவும் பார்வையும் ஸ்ட்ராட்டஜி வகுக்கக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க. ஆனா என்ன செய்யறது, நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதான் ஆவணுங்கிறது மாதிரி உண்மை என்னன்னு தெரிஞ்சா கூட தளபதியினுடைய அரசியல்ல நியாயம் இருக்கு, அவருடைய அரசியல் வருகையில தேவை இருக்கு, அதுல ஒரு காரணம் இருக்குன்னு தெரிஞ்சா கூட இந்த நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதான் ஆகணும்னு சொல்றது மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக இருந்தேன். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க முழுமையாக வந்து உங்களை வெளிப்படுத்துங்க. திமுக ஆதரவாளர், நான் திமுக காரன் சொல்லி வந்து பேசு. உங்ககிட்ட நாங்க கேட்க போறது கிடையாது. திமுக காரன் அப்படிதான் பேசுவான். இப்ப நான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவனா இருக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா தான் பேசுவேன். ஆனா நீ வந்து ஊடகவியலாளர் சொல்லக்கூடியவர்கள், பத்திரிகையாளர் சொல்லக்கூடியவர்கள், நீங்க பொதுவா பேசணுமா வேண்டாமா? சரி, இந்த தளபதி விஜய பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கிற, இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதையாவது பேசுறீங்களா நீங்க? இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜவஹர் அலின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலியல் போராளி, கனிம வள சுரண்டலுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வரக்கூடியவர்கள் டிப்பர் லாரியை வச்சு அடிச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த திமுக அரசினுடைய கையாளாகத்தனம். அவரு ஆட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் புகார் கொடுத்திருக்கிறாரு. அந்த புகார் கொடுத்த தகவலை வந்து இந்த கனிம சுரங்க உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் காரணமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை பத்தி எவனாவது பேசுறீங்களா நீங்க? இந்த திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை ஏதாவது பேசுறீங்களா நீங்க? நீங்க ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்கள், நாங்க மக்களுக்கு நல்லது செய்யறோம்னு சொன்னா இதையெல்லாம் சேர்ந்து செய்யணுமா வேண்டாமா? அப்ப அதை செஞ்சா தானே உங்களுக்கான மதிப்பு. அதை செய்யல அப்படின்னா நீ எல்லாம் என்ன ஊடகவியலாளர், நீங்க எல்லாம் என்ன பத்திரிகையாளர், நீங்க எல்லாம் என்ன அரசியல் விமர்சகர்கள்? வந்து நின்று மக்கள் மத்தியில வந்து யூடியூப்ல இருந்துகிட்டு அல்லது டிவியில இருந்துட்டு பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கறதான் நம்முடைய கேள்வி. இன்னும் பேசணும்னா நிறைய விஷயங்களை பேசலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் அதற்கு தயாராக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.